இன்றைக்கி ப்ராஜெக்ட் ட்ரில்லிங் மிஷினோட ஒயரை ரீப்ளேஸ் பண்ணுறது. ட்ரில்லிங் மிஷின் நம்ம ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தா ஓடாது. ஒயரை இது மாதிரி வளைச்சி கிழிச்சி பிடிச்சிங்கன்னா அந்த ட்ரில்லிங் மிஷின் ஓடும். இதுதான் இந்த ட்ரில்லிங் மிஷினோட கம்ப்ளைண்ட்டு. எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, புதுசாக வேறு ஒயரை மாற்ற வேண்டியது தான். அந்த 3 ஸ்க்ரூவை கழட்டிட்டு அந்த கவரை எடுத்துருவோம். கவர் எடுத்ததுக்கப்புறம் உள்ளேயும் ஒரு 3 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 3 ஸ்க்ரூ எதுக்குன்னா, அந்த ஒயர் அங்கேயும் இங்கேயும் நழுவி வெளியே வராமல் இருக்கிறதுக்காக அந்த 3 ஸ்க்ரூவும் கழட்டிடுவோம். உள்ளே இருக்கிற சுவிட்சை மெதுவாக கழட்டி வெளியே எடுப்போம். ரெட் ஒயர் எங்கே, பிளாக் ஒயர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கலாம். திருப்பியும் புது ஒயர் போடும்போது அதேமாரி ரெட்டு பிளாக்கு கரெக்டாக போடணும். அடுத்து இந்த 2 பின் டாப்பையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த 3வது எர்த் ஒயர் தேவைப்படாது. அதனால் கட் பண்ணி எடுத்துகிட்டு மற்ற 2 ஒயரையும் ஸ்லீவ் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் இந்த பிளாக் ஒயர் உள்ளே போகலை. அதனால் நான் சின்னதாக லெக்கு மாதிரி ரவுண்டாக அதை சுற்றிக்கிட்டு அது உள்ள ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ரெட் ஒயர் உள்ளே போயிடுச்சு. ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிடுறேன். அடுத்து பிளாக் ஒயர் உள்ளே போகாது. உள்ளே கொஞ்சம் நசுங்கி இருக்கிறதுனால ஸ்க்ரூவை மேலே வச்சு அந்த ஒயருக்கு நடுவில் இந்த ஸ்க்ரூவை வச்சு டைட் பண்ணிடலாம். திரும்பவும் நம்ம ஸ்க்ரூவை டைட் பண்ணிடலாம். ஒயர் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக முதல்ல ஒன்று போட்டாச்சு. அடுத்து 2 ஸ்க்ரூவையும் போட்டுருவோம். அந்த ஒயர் வெளியே வராமல் இருக்கும். கவரை போட்டு நல்லா ஓடுதான்னு செக் பண்ணி பார்த்துருவோம்.